ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு கச்சான் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன். இதில் எனக்கு சில பிள்ளைகளும் வந்தது, நான் அதை என்னென்றும் சொல்கிறேன். இந்த பிஸ்கெட் முட்டை கலக்காமல் டின்பாலில் செய்தெடுத்தேன். நான் அதை என்னென்ன வச்சு செய்து நான் பார்ப்போம். இதுக்கு கச்சான், வறுத்த கச்சான் வேணும். 140 கிராம் கச்சான் வறுத்து வச்சுருக்க வேணும். அதில் 70 கிராம் கச்சான் அரைக்க வேணும். 70 கிராம் கச்சான் அரைக்காமல் போட வேணும். இது உப்பு கலந்த கச்சான், அதால் நான் உப்பு போடலை. அதோட பட்டர் வேணும் கொஞ்சம், அது அளவு போட்டிருக்கேன் மேலே. அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அளவு போடுறேன். மற்றது ப்ரௌன் சுகர் கொஞ்சம். ப்ரௌன் சுகர் அடிச்செடுத்து தான் பட்டரோடு அடிக்க வேணும். நான் அடிக்காமல் போட்டு அடித்ததால் நிறைய நேரமும் எடுத்தது. அதால் நான் அதை திருப்பி மிக்சியில் போட்டு அடித்து தான் அதை எடுத்தேன். நான் மற்றது டின்பால் சேர்க்க வேணும். டின்பாலையும் அதோடு சேர்த்து அடிக்க வேணும். இது நல்லா அடிபட்டு முடிய கொஞ்சம் வெனிலா சேர்க்க வேணும். இனி மெஷினால் அடிக்க தேவையில்லை, கரண்டியாலேயே கலந்தெடுக்கலாம் எல்லாத்தையும். இது கலந்து முடிய அரைச்சி வச்சிருக்கிற கச்சானையும் அதுக்குள்ளே போட்டு கலக்க வேணும். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 70 கிராம் கச்சான், வறுத்த கச்சான் சும்மா அதுக்குள்ளே போட்டு கலக்க வேணும், அரைக்காமல். அதோட ஒரு பிஞ்சளவு பேக்கிங் பவுடரும் 180 கிராம் மாவும் இதுக்குள்ளே கலக்க வேணும். கலந்துட்டு அதுக்கு பிறகு 60 மில்லி பால் விட்டு குழைக்கக்குள்ளே இந்த பதத்துக்கு அது வரும். இது பேக் பண்ணுறதுக்கு ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நீ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டில் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறது தான். பேக் பண்ணுற அளவும் அதில் போட்டுருக்கேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது 2 தடவை வச்சு பேக் பண்ணினான். அதில் முதல் தடவை நான் வச்ச அளவு பிழைச்சதால் எனக்கு சரியாக வரையில. 2வது தடவை இந்த அளவில் வச்சதால் எனக்கு சரியாக வந்தது இந்த பிஸ்கெட். ஓகே, எங்களோட கச்சான் பிஸ்கெட் ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பார்க்கலாம். அதோட மெஷினில் கேப்புச்சினோ காஃபி அடிச்சிருந்தேன். நான் மெஷினில் எப்படி இது அடிக்கலாம்ன்றதை நான் அடித்ததே எடுத்துருக்கிறேன், பார்ப்போம். ஓகே, அடித்தாச்சு. அதுக்குள்ளே ப்ரௌன் சுகர் போட்டு கலந்த நான். இப்போ அந்த கேப்புச்சினோ காஃபியும் ரெடி ஆகிட்டு. கச்சான் பிஸ்கெட்டும் கேப்புச்சினோ காஃபியும் சூப்பராக இருந்தது. என் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வார வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஈஸி. பாய் பாய்.